நம்ம சூர்யாவோட கருப்பு படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா, போன சண்டே பார்த்தீங்கன்னா, மதுரையில கிராண்டா நடந்து முடிஞ்சுச்சு. ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தோட டேரக்டர் அஜய் பாலாஜி பார்த்தோம்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் புகழ்ற விதமா, இவர் பார்த்தீங்கன்னா கருப்பு படம் தான் பார்த்தீங்கன்னா இவரோட படம். ஆனால் இவர் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 73 படத்தில் பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணிட்டாரு. அதுவும் இவரோட வீட்டு வாசலெல்லாம் ஹெலிகாப்டர்லாம் நிற்கிதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளி விட்டாரு. ஸோ இதை கேட்ட பலரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணுறது இப்படிலாம் பார்த்தீங்கன்னா உருட்டக்கூடாது. அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படம் ரிலீஸ் ஆன மியூசிக் டைரக்டருக்கு 73 படம் கமிட் பண்ண முடியும். அதுவும் ஹெலிகாப்டர்லாம் நிற்கும். இந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா போய் பேசக்கூடாதுன்னு அஜய் பாலாஜியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தோம்னா அகெயின் கங்குவா படத்துக்கு பண்ண மாதிரி இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர் பில்டப்பை ஏற்றி பார்த்தீங்கன்னா குழி தோண்டி பதிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னோட ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தோம்னா, அஜய் பாலாஜி சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 73 படம்லாம் அவர் கமிட் பண்ணியிருப்பாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவர் சொல்ல வந்தது என்னென்னா, படத்தில் சைன் போட்ட இந்த மியூசிக் டைரக்டர் இந்த படம் ரிலீஸ் ஆக முன்னாடி எவ்வளோ பெரிய ஆளாக பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்காரு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என் ஒப்பீனியனை நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த கான்ட்ரவர்சரி பற்றி என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.